Hello and welcome to all. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா discount column in tally. So ஒரு இன்வாய்ஸ் நம்ம கொடுக்குறோம் இல்ல இன்வாய்ஸ் நம்ம ரிசீவ் பண்றோம் அப்படினாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்கறப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கான்செப்ட் இருக்கு. அதாவது பிஃபோர் டாக்ஸ் டிஸ்கவுண்ட் ஒன்னு இருக்கு அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா வித் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் போட்டு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுக்குற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனையும் எப்படி டேலில எனேபிள் பண்ணி ஒர்க் பண்ண போறோம் அண்ட் தென் அதோட லெஜர் கிரியேஷன் டிஃபால்ட்டா எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அஸ் யூஷுவல் வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டா லென்த்தா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணிட்டு பாத்தீங்கன்றப்போ எந்த ஆப்ஷனை எங்கே எனேபிள் பண்றேன்றது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாங்கன்னா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்க டேட்டாவை செலக்ட் பண்றோம். ஸோ செலக்ட் பண்ணி முடிச்சோடனே ஃபர்ஸ்ட் கம்பெனிக்குள்ள வந்து F11ல போனோம் அப்படின்ற பட்சத்துல கம்பெனியோட ஃபீச்சர்ஸ்ல போனோம் அப்படின்ற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லைங்களா F11. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா யூஸ் டிஸ்கவுண்ட் காலம் இன் இன்வைசஸ் நோன் இருக்கும் டிஃபால்ட்டா. அதை நம்ம எஸ்ன்னு மாத்திக்கிட்டு ஜஸ்ட் எஸ்ன்னு கொடுத்தாலே போதும், எனேபிள் ஆயிரும். ஸோ இப்போ வவுச்சர்ஸ் வந்தோம்னா வவுச்சர்ஸ்ல சேல்ஸ்ல பாத்தீங்கன்னா நியூ ஒரு காலம் ஆட் ஆயிருக்கும். உங்களுக்கு இந்த இடத்துல டிஸ்கவுண்ட் அப்படின்ற ஒரு காலம் ஆட் ஆயிருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னைக்கு டேட் என்னன்னா, ஸோ இன்னைக்கு டேட் 5/2 ஆகுது. ஸோ 5/2/25 வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்லு போட போறோம். ஸோ கேஷ் பில்லே நம்ம கொடுக்குறோம். ஸோ கேஷ் பில்லே நம்ம போடுறோம் அப்படின்ற பட்சத்துல ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம்னா ஒரு பர்டிகுலர் இன்வென்ட்ரி செலக்ட் பண்ணிட்டு தென் அந்த ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 ஐட்டம் நம்ம செல் பண்ண போறோம். ஸோ ஒரு ஐட்டம் 10,560 rupees இருக்கு. ஸோ இதுல நான் என்ன பண்ண போறேன்னா இவர் எனக்கு ரெகுலர் கஸ்டமர்ன்றனால ஒரு 15% நல்லா பாத்துக்கங்க. 150 குவான்டிட்டி 10,560 ரூபாய் அப்படின்ற பட்சத்துல 15,84,000 ரூபாய் என்னோட ஆக்சுவல் அமௌண்ட். ஸோ இதுல நான் டிஸ்கவுண்ட் 15% கொடுக்குறேன்னு உங்களுக்கான டிஃபரன்ஸ் தெரியும், 13,46,400 ரூபாய் வந்துடும். ஸோ என்னோட ஆக்சுவல் அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், டேலியே என்னோட இந்த டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் கழிச்சிரும். கழிச்சு முடிச்சோடனே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மீதி இருக்க அமௌண்ட் தான் என்னோட டாக்ஸபிள் வேல்யூவை கொண்டு வரும். ஆஃப்டர் தென் இங்கே ஒரு புது ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸோ ட்ரேட் டிஸ்கவுண்ட். ஸோ இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் சார் இன்கேஸ் எனக்கு இந்த ஆப்ஷன் வரல சார் என்ன சார் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஐட்டம் கீழே ட்ரேட் டிஸ்கவுண்ட்னு சொல்லுவோம் இந்த ஆப்ஷனை. ஸோ இது வரல அப்படின்ற பட்சத்துல கான்ஃபிகர்ல போயிட்டு F12 கொடுத்து கான்ஃபிகர்ல போயிட்டு ப்ரொவைட் கேஷ் ஆர் ட்ரேட் டிஸ்கவுண்ட். சார் இந்த இடத்துல எனக்கு இந்த ஆப்ஷன் வரலன்றப்ப இந்த மேல சோ மோர் கான்ஃபிகரேஷன் சோ ஆல் கான்ஃபிகரேஷன் இருக்கு இல்லைங்களா, இது ரெண்டையுமே எஸ்ன்னு வச்சுட்டீங்கன்னா கம்பல்சரி இந்த ஆப்ஷன் வந்துடும். ஸோ ப்ரொவைட் கேஷ் ஆர் ட்ரேட் டிஸ்கவுண்ட்ன்றத எஸ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு வந்துட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், ஏற்கனவே ஒரு 5% அவருக்கு டிஸ்கவுண்ட் நான் கொடுத்துட்டேன். இருந்தாலும் என்ன பண்றேன்னா அடிஷனலா ஒரு 5% நான் டிஸ்கவுண்ட் அவருக்கு தரேன். ஸோ 5% நான் இங்க மென்ஷன் பண்ணோன்னே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 67,320 ரூபான்னு வந்துருது. ஸோ இதே இது இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணாம பெர்சன்டேஜா மென்ஷன் பண்ணாம வேல்யூ ஒரு 50,000 நான் கொடுக்குறேன் அப்படின்னாலும் எனக்கு அந்த இடத்துல அதுக்கு உண்டான வேல்யூ ரெஃப்ளெக்ஷன் ஆயிடும். ஸோ இப்போ இந்த 50,000 இருக்கு இல்லைங்களா, அதை இந்த வேல்யூல வந்து லெஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ண போறோம்னா ஒரு லெஜர் கிரியேட் பண்ண போறோம். அண்டர் Alt C கொடுத்து ட்ரேட் டிஸ்கவுண்ட் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் the types of ledgers compulsory discountன்றத மென்ஷன் பண்ணிருக்கணும். ஏன்னா டிஸ்கவுண்ட்ன்றத மென்ஷன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா GST டீடைல்ஸ் எதுவுமே கேட்காது. வேல்யூ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க கொடுத்த வேல்யூ நீங்க டைப் பண்ணணும்ன்ற ஆப்ஷன்னா இல்ல, ஆட்டோமேட்டிக்கா இங்க எடுத்து வந்துடும். சார் இப்போ நீங்க வேல்யூ வந்திருக்கும் இதே பெர்சன்டேஜா கொடுக்குறேன் சார் அதையும் பிக் பண்ணுமானா தாராளம். இப்போ ஒரு 5% நான் கொடுக்குறேன் அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இங்க பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்க இருக்க அந்த 5% உண்டான வேல்யூவை டேலி ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல பிக் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட் லெஜர் எப்படி கிரியேட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல டைப்ஸ் ஆஃப் லெஜர் என்னன்னு கொடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுக்க போறோம். சோ கொடுத்து முடிச்சுட்டு நம்ம சேவ் பண்ணோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கோம்னா டேலி நம்ம ட்ரேட் டிஸ்கவுண்ட்ல என்ன மென்ஷன் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த வேல்யூவை பிக்கப் பண்ணிக்கும். அண்ட் தென் இந்த பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா டேலி டிஃபால்ட் என்ன பண்ணிருந்தா வேல்யூலே லெஸ் பண்ணிட்டு தான் டாக்ஸபிள் வேல்யூவே கொண்டு வரும். சோ இது ஒரு ரெண்டு விதத்துல இருக்கு. அண்ட் தென் இது வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் வித்தவுட் GST வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுக்குறது, இல்லைன்னா பிஃபோர் டாக்ஸ் டிஸ்கவுண்ட்னு சொல்லிக்கலாம். இது முடிய விட்டு அண்ட் தென் இதுல முடிய விட்டு சார் இப்போ இன்கேஸ் நான் அமௌண்ட் எல்லாமே GST எல்லாமே கால்குலேஷன் பண்ணிட்டேன் சார். ஸோ CGST அண்ட் தென் SGST சார் இது எல்லாமே நான் கால்குலேட் பண்ணிட்டேன் சார். டாக்ஸபிள் வேல்யூ CGST HGST எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டேன் சார். ஆஃப்டர் தென் இந்த மொத்தமா டாக்ஸ் இன்வைஸ் வேல்யூக்கும் நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் சார் அப்படின்ற பட்சத்துல ஸோ அதுக்கும் Alt C ன்னு கொடுத்து என்னன்னா டிஸ்கவுண்ட்
அலவுட் அப்படின்ற ஒரு லெஜர் கிரியேட் பண்றோம் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். இந்த இடத்துல டைப்ஸ் ஆஃப் லெஜர் எதையுமே கொடுக்காம நம்ம என்ன பண்ணிடலாம்னு கேட்டீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா ஒரு புது ஆப்ஷன் இருக்கும் ஸ்டாச்சுட்டரி டீடைல்ஸ் சொல்லிட்டு. சோ இதுல இன்க்ளூட் இன் அசெசிபிள் வேல்யூ கால்குலேஷன் சொல்லிட்டு இருக்கிறதுல நாட் அப்ளிகபிள் இருக்கும். அதுல நீங்க ஜிஎஸ்டின்னு கொடுத்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அது என்ன எடுத்துக்கணும், மெத்தட் ஆஃப் கால்குலேஷன் பேஸ்ட் ஆன் வேல்யூன்னு எடுத்துக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணி முடிச்சவங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா இப்போ இந்த இடத்துல நீங்க என்னன்னா வேல்யூ கொடுக்குற மாதிரி இருக்கும். சார் இன்கேஸ் நான் ஒரு 600 ரூபா கொடுக்குறேன் சார் அப்படின்றப்போ நல்லா பாத்துங்க, டாக்ஸ் வேல்யூ எவ்வளவு இருக்கு, 1,15,117 ரூபா இருக்குங்களா. ஸோ இதை நான் என்டர் அடிச்சோன்னே 117 63 மாறி வச்சுக்கலாம். ஸோ இந்த டிஸ்கவுண்ட் என்ன சார் அப்படின்றப்போ உங்களோட இன்வைஸ் வேல்யூல இருந்து வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுக்கும். அதாவது டாக்ஸ் வேல்யூல இருந்து சேர்த்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அலோகேட் பண்ணும். ஸோ ரெண்டு விஷயத்த நான் இதுல உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் திங், பிஃபோர் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுக்கறது எப்படி, ரெண்டு மெத்தட் இருக்கு. அந்த ரெண்டு மெத்தடையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன். ஸோ ஒன்னு டிஸ்கவுண்ட் காலம் எனேபிள் பண்ணி அதுல பெர்சன்டேஜ் மென்ஷன் பண்றது. ஸோ இதுல பெர்சன்டேஜ் மென்ஷன் பண்ற அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல ரெஃப்ளெக்ஷன் வராது. அண்ட் தென் இது கேஷ் ஆர் ட்ரேட் டிஸ்கவுண்ட் நீங்க மென்ஷன் பண்றீங்கன்றப்போ அதற்கான டிஸ்கவுண்ட் லெஜரை நீங்க கிரியேட் பண்ணணும். அதுக்கான மெத்தடையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே முடிஞ்சு சார், நான் இன்கேஸ் இன்வைஸ் வேல்யூல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு லெஜர் கிரியேஷன் உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட்டா இருக்கும். ஐ ஹோப் டெலிவரி பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை நான் டெலிவரி பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட சார் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் எப்படி சார் இருக்கும் இதுக்கு அப்புறம் பார்க்குறப்போ, அஸ் யூஷுவல் கண்ட்ரோல் ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸ்ல போய் பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டாக்ஸ் அமௌண்ட் கழிச்சது போக டாக்ஸ் வேல்யூ போட்டிருப்பாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாதிரி என்னன்னா டாக்ஸ் இதுல வந்து 15% கொடுத்துருந்தேன் இல்லையா, அதுல இருந்து 15 lakhsல இருந்து பாத்தீங்கன்னா 15% கழிச்சு 13,46,400 வந்திருக்கும். அதுல இருந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 67,320 ரூபா கொடுத்துருப்போம் 5%. அதையும் கழிச்சு ஆஃப்டர் தென் இந்த 600 பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வேல்யூ புரியும். சோ என்னன்னு கேட்டீங்கன்னா பில் வேல்யூ என்ன வேல்யூவோ அந்த பில் வேல்யூல இருந்து 600 ரூபாயை கழிச்சு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 13,46,400 ரூபா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும் வேல்யூ. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கால்குலேஷன். சோ ஐ ஹோப் இந்த கால்குலேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ன்றத நம்புறேன். சோ இந்த மெத்தட்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லா டிஸ்கவுண்ட் டைப்ஸையும் ஒரே வீடியோல கொண்டு வந்துட்டேன். இன்கேஸ் இதையே நீங்க அக்யூரேட்டா பார்த்து தனித்தனியா செப்பரேட்டா நீங்க பிரிச்சு ஒர்க் பண்றீங்கனாலும் தாராளமா இது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஐ ஹோப் டெலிவரி பண்ண வேண்டிய விஷயத்த கரெக்டா கிளியரா டெலிவரி பண்ணிருக்கேன்றத நம்புறேன். சோ இதே மாதிரி வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயத்த நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணலாம். சோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.